ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, ஷங்கர் டைரக்ஷனில் இந்தியன் 2. சித்தார்த் அவங்க கேங் எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துவாங்க. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு பார்க்கிங் டாக்ஸ். எங்கெங்கே தப்பு நடக்குதோ அந்த சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. அவங்கள அரெஸ்ட்டும் செய்வாங்க. ஆனால் நெக்ஸ்ட் நாளே அந்த மாதிரி வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு பேசும்போது தான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அப்படின்ட்டு சொல்லி கம்பேக் இந்தியன்ட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. அந்த ஹேஷ்டேக் பார்த்து தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய லேக் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் போர் அடிச்சிடும். எஸ்ஜே சூர்யா வந்துட்டு சரியாக யூஸ் பண்ணலன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சில சீன்ஸ் தான் இருந்துச்சு, வந்து போயிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தேர்டில் நான் இந்தியன் 3ல் நான் பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். பாபி சிம்மாவும் தாத்தாவை எப்படின்னா பிடிச்சிணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். அவருக்கும் அந்த அவ்வளோ பெரிய ஒன்றும் ரோலெல்லாம் இல்லை. கமல்ஹாசன் ப்ரீ கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மேக்கப் எல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல். ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப லேகு. அனிருத் படம் இது இல்லை. ஏன்னா அவர் பண்ண மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பின்னாடி இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம். ஆனால் இந்த இந்த படத்தில் பிஜிஎம்ஸ் எல்லாம் அவ்வளோ சரியாக பண்ணல. சில இந்தியன் ஒன் மியூசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸும் என்ன ரோல் கொடுத்துருந்தோ அது கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரீயாக பவானி சங்கர், ஜெகன் அது மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. விவேக்கோட காமெடி, மனோபாலா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது க்ளீனாக ஓரளவுக்கு ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். சினிமோகிராஃபி எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்மக்கலை எல்லாம் காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ வகைகள் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்தியன் 1 2 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இஸ் வெரி வீக். ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். கிளைமேக்ஸும் அவ்வளோ நல்லா இருந்ததில்ல. அட்லீஸ்ட் இந்தியன் 3 அது நல்லா இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம்.